ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பாலக் ரைஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 2 கட்டு பாலக்கீரையை இந்த மாதிரி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அரிசி 1 கப் எடுத்திருக்கேன். 1 கப் அரிசிக்கு ஒரு பெரிய வெங்காயம், மீடியம் சைஸில் இருக்க ஒரு தக்காளி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய். நான் 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது மீடியம் காரமாக இருக்கும். இஞ்சி பூண்டு விழுதுக்காக. அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எடுத்திருக்கேன். இது இல்லாமல் பிரிஞ்சி இலை எடுத்துக்கோங்க. பிரியாணி இலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது. எண்ணெய் தேவையான அளவுக்கு. எண்ணெய், நெய் இது 2த்தில் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எண்ணெயில் செய்ய போகிறேன். முதல்ல இதுக்கு பாலக்கூரையும் பச்சை மிளகாயையும் நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி சேர்க்காமல் அரைச்சிங்கன்னா சரியாக அரைப்படாது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் நான் எண்ணெயை காய வச்சுருக்கேன். இது கேஸ்ட் அயர்னது. இது இல்லாமல் நீங்கள் எலக்ட்ரிக் குக்கர்லேயும் பண்ணலாம், நார்மலான குக்கர்லேயுமே பண்ணலாம். எண்ணெய் காஞ்ச உடனே இதில் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தாளிக்கிறதுக்குள்ளதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு விழுது இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கணும். அதோட கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் உங்களுக்கு நல்லா வதங்கணும் அப்படின்லாம் இல்லை, கொஞ்சமாக கலர் மாறி வந்தாலே போதும். இது கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்றதுனால நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வந்ததுக்கு அப்புறமா இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். ஆனால் இதில் நீங்கள் உருளைக்கிழங்கு, பட்டாணி, பீன்ஸ், கேரட் அப்படின்னு உங்களுக்கு எந்த காய் பிடிக்குதோ எல்லா காயுமே சேர்த்து பண்ணலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறி வதங்கி வந்ததுக்கு அப்புறமா தக்காளியை சேர்த்து கொஞ்சமாக வதக்கிக்கணும். ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் சேர்ந்து கொஞ்சமாக வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாலக்கீரை கரைசலை சேர்த்துக்க வேண்டியதுதான். நல்லா சேர்த்து கிளறி விட்டுட்டு இதை மூடி வச்சுருங்க. நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் மேலே மிதந்து வர வரைக்கும் இதை நல்லா வதக்கணும். பார்த்திங்களா, எண்ணெய் மேலே நல்லா வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் மேலே வந்த உடனேயே அரிசியை சேர்த்துட்டு 1 கப் அரிசிக்கு நான் 2 கப் தண்ணி வச்சுருக்கேன். ஏற்கனவே நம்ம பாலக்கீரையில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கோம் அப்படின்றதுனால.
உப்பு மட்டும் இந்த ஸ்டேஜில் பார்த்துட்டு உப்பு இல்லைன்னா சேர்த்துக்கோங்க. இதை மூடி வச்சுட்டு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் வேக விட்டிங்கனாலே வெந்துடும். நான் நார்மல் பேனில் வச்சுருக்கேன் அப்படின்றதுனால ஒரு 25 நிமிஷம் ஆயிருக்கு. பார்த்தீங்களா, சூப்பரான பாலக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் குக்கர்லேயோ எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர்லேயோ பண்ணீங்க அப்படின்னா இன்னும் பொல பொலன்னு நல்லா புலாவ் மாதிரி வரும்.